மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறனை பரிசோதிக்கும் வகையில் மாவட்ட கல்வி அடைவு ஆய்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் பிரத்யேகமாக நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு தொடக்க பள்ளி ஒன்றில் அண்மையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அங்கு மாணவர்கள் கேள்விகளுக்கு உரிய பதிலை கூறுவதில் தடுமாற்றம் அடைந்ததை கண்டறிந்தார். இதையடுத்து மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்ய பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 136 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று மாவட்ட கற்றல் அடைவு ஆய்வு நடத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்படும் இந்த ஆய்வில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் ஆகிய 3 பாடப்பிரிவுகளுக்கு தலா 30 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடத்தப்பட்ட தேர்வில் இப்பள்ளியில் பயிலும் 145 மாணவர்களில் ஒரு வகுப்பிலிருந்து 45 மாணவர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இந்த தேர்வினை பள்ளிக்கல்வித்துறை சிறப்பு ஆசிரியர் கோகிலா மேற்பார்வையிட்டார். இந்த அடைவு ஆய்வு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின் பேரில் பிரத்யேகமாக நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.